ஹாய் தராஸ் எல்லாருக்கும் வணக்கம். பாரம்பரிய மரபு திருவிழாக்கு நாங்கள் எல்லாரும் கிளம்பிட்டோம். காலையில் ஃப்ரீ பஸ்ஸில் தான் கிளம்பணும். ஸோ நேராக ரயில்வே ஸ்டேஷன் தான் கிளம்பிட்டு இருக்கோம். ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு. ஃப்ரீ பஸ்ஸில் டிக்கெட் கிடைச்ச மாதிரிங்க ட்ரெயின்லாம் கிடையாதுங்க. நம்ம காசு கொடுத்து தான் வாங்கி நம்ம சீட்ஸ் பார்த்து உட்காந்துட்டோம். ட்ரெயினும் கிளம்பி எங்களை சிவகாசியில் கொண்டு வந்து இறக்கி விட்டுருச்சுங்க. நம்மளை பத்திரமா இறக்கி விட்ட ட்ரெயினுக்கு ஒரு டாட்டா சொன்னோம் இல்லையா, அப்படியே கார்டு வந்து பச்சைக்குடி காட்டிட்டு இருந்தால் அவருக்கு ஒரு டாட்டா சொன்னோம். அவர் டாட்டா சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. அங்கே நேராக வந்து ஸ்பாட் கிளம்பிட்டோம். ஆட்டோவில் தான் போகணும். நான் பே பண்ணல. அப்போ இதுவும் ஃப்ரீ தான், ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நேராக ஸ்பாட்க்கு வந்தாச்சு. பாரம்பரிய மரபு திருவிழா சூப்பராக இருக்குல்ல. உங்கள் எல்லாரையும் நான் பாரம்பரிய மரபு திருவிழாவுக்கு வர வைக்கிறேன். வாங்க. கோலம் அழகாக இருக்கா? தாய் வழி இயற்கை உணவகம் திருமரஞ்சோயை தான் நடத்திட்டு இருக்காரு. சாமியை கும்பிட்டுக்குங்க. இதே மாதிரி மரத்துக்கு பாருங்கள் எவ்வளோ பெரிய போஸ்டர் வச்சுருக்காங்க. ஏன் தெரியுமா? மரத்தோட பயன்கள் அவ்வளோ இருக்குங்க. ஒரு மரம் 2 ஏசிக்கு சமம்னு சொல்கிறாங்க. நம்ம வீட்டில் ஏசி வாங்குறதை விட 2-3 மரங்களை வளர்த்து வைங்க. அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம ஒரு பெரிய சொத்தை சேர்த்து வச்சுருக்கோம், பெரிய ஆரோக்கியத்தை சேர்த்து வச்சுருக்கோம். நிம்மதியோடு நம்ம இருக்கலாங்க. முடிஞ்ச எல்லாரும் ஒரு மரத்தை உங்கள் வாழ்நாளில் நடுங்க. இது ஒரு ஹம்பிள் ரிக்வஸ்ட்டுங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் ஆக்சிஜன் கொடுக்குற மரங்கள், நம்ம வந்து என்னென்ன மாதிரி மரங்களை வீட்டில் வளர்க்கலான்றதை பற்றியும் போட்டிருந்தாங்க. அடுத்தது நம்ம வாழ்வியல் முறையில் எப்படி வாழணும், எந்த மாதிரி உணவுகள் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு மரஞ்சு அவர்கள் புக்ஸ் எழுதியிருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இது முடிஞ்ச டைம் இருந்தால் ஒரு தடவை வாட்சி பாருங்க. நிஜமாவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நம்ம லைஃப் ஸ்டைலில் மாற்ற முடியும், நம்மளை இன்னும் ஹெல்த்தியாக மாற்றிக்க முடியுங்க. உள்ளே வந்து நிறைய ஸ்டால்ஸ் இருந்தது. இதில் வந்து முக்கியமாக வந்து ஒருத்தர் தேத்தான்குட்டை காஃபி போட்டிருந்தாரு. ஸோ இது ரெகுலராக எடுத்துக்கும் போது நம்ம கிட்னி சம்பந்தமான ப்ராப்ளம் எல்லாம் சரியாகி நம்ம ரொம்ப ஆரோக்கியமாக இருப்போம்னு போட்டிருந்தாங்க. ஸோ இதை பற்றி ஒரு வீடியோ தனியாக நான் உங்களுக்காக போடுறேன். அவர் சொன்ன விளக்கங்கள் எல்லாமே. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா குலுக்கல் பரிசில் போட்டிருந்தாங்க. 100 rupees ஒரு டோக்கன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டோக்கன் வாங்கி நம்ம இது ஃபில் பண்ணி போட்டோம். பட் நமக்கு சில கூப்பன்ஸ் ப்ளஸ் வந்து ஒரு வாட்டர் பாட்டில் தான் கொடுத்தாங்க. அப்படியே வாங்கிட்டு நம்ம மற்ற ஸ்டால்ஸ் பார்க்கும்போது பறை இசை சவுண்டு காது கிழிச்சதுங்க. அப்படியே வெளில வந்து பார்த்தோம் அப்படின்னா பறை இசைக்கு எல்லாருமே டான்ஸ் வைப் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்தது. பார்த்தீங்கன்னா ஆங்கர் அக்கா எல்லாத்தையும் மறந்து அவங்களும் சேர்ந்து ஆடிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் பறை இசையோடு சேர்த்து பார்த்திங்கன்னா நம்மளோட பல்லாங்குழியும் காட்சிப்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா அடுத்தடுத்து விளையாடு வருவாங்க இல்லையா, அதுக்காக தான். அதுக்கப்புறம் திரும்பி பார்த்தோம் அப்படின்னா அந்த டான்ஸ் குரூப் அப்படியே ஸ்டேஜ் ஏறிட்டாங்க. எல்லாரும் அவங்களோட சேர்ந்து குட்டி பிள்ளைங்களையும் சேர்ந்துக்கிட்டு பாருங்கள் மேடையே கலக்குன்னு கலக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளோட மரபோடு உருவாடும்ன்ற வார்த்தை வந்து எவ்வளோ உண்மை. அந்த மியூசிக் பார்த்திங்களா நம்மளை அப்படியே நம்மளே அறியாமல் வந்து டான்ஸ் ஆட வைக்குது. அப்படியே இப்படி திரும்பினோடனே பார்த்திங்கன்னா நம்ம பாரம்பரிய விளையாட்டு எல்லோரும் விளையாடிட்டு இருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்த. வயசானவங்கலேருந்து சின்ன குழந்தைங்கலேருந்து ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எல்லாம் விளையாடிட்டு இருந்தாங்க. நிஜமாக ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த விளையாட்டுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா பலம் அறிதல், ஒருத்தர் இழுத்து யார் ஸ்ட்ராங்குன்னு காமிக்கிறோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி தான். ஸோ இந்த முன்னாடி இருக்க இந்த 2 பேர் வந்து பார்த்திங்கன்னா செம்ம டஃப் கொடுத்தாங்கங்க. இன்னுமா அப்படிங்கிற அளவுக்கு 2 பேரும் ஜித்து காமிச்சிட்டு இருந்தாங்கங்க. அவ்வளோ ஸ்ட்ராங்கான இன்றைக்கி இருக்க ஜென்ரேஷனை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுக்கடுத்து ரங்குன்னு சுற்றுவோம் பார்த்திங்களா, கையை பிடிச்சிக்கிட்டு. ஸோ அது 2 பேர் தான் சுற்றுவோம் இல்லைங்களா, ஒரு 4-5 பேர் சுற்றிட்டு இருந்தாங்க. அதில் நானும் ஜாயின் பண்ணிக்கிட்டே ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கடுத்து சிலம்பம் தாங்க. சிலம்பமில் பசங்க நிறைய வந்து அந்த கலைகளை அப்படியே காட்சிப்படுத்தினாங்க. பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது. அப்படியே பார்த்து திரும்பி பார்த்தா ஒரு கப்பல் இங்கே பல்லாங்குழி விளையாடிட்டு இருக்காங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக சேர்ந்து இந்த மாதிரியெல்லாம் விஷயங்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்த. டைம் கிடைச்சா நீங்களும் உங்கள் ஒய்ஃபோட டைம் இந்த மாதிரிலாம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அப்படியே இங்கே திரும்ப மேடையில் டான்ஸ் முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2 குட்டி பிள்ளைங்க அவங்களும் வந்து இங்கே டான்ஸ் ஆடினாங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் மாடு வேஷம் போட்டவர் இங்கேயும் பிடிச்சி எல்லாரையும் மிரட்டிக்கிட்டு இருந்தார். ஸ்டால்குள்ளெல்லாம் போய் எல்லா இடத்துலையும் போட்டு மிரட்டிட்டு இருந்தார். அப்படி எங்களை கிராஸ் பண்ணும்போது நான் கூப்பிட்டு கேட்டேன், என்னங்க நாங்கள் உட்காந்துருக்கு மிரட்டாமல் போகிறீங்க அப்படின்னு. அக்கா யாரை மிரட்டினாலும் பயப்பட மாட்டேங்கிறாக்கா அப்படின்னாரு. இந்த ஒரு பிள்ளை உட்காந்துருக்குது, மிரட்டி விட்டு போங்க அப்படின்னு. அவர் அப்படியே வந்து மிரட்டினார் பார்த்திங்களா. நிஜமாக அந்த பிள்ளை கொஞ்சம் பயந்துருச்சுங்க. அதுக்கப்புறம் அக்கா போயிட்டாருக்கா அப்படின்னு போயிட்டாங்க தம்பின்னு சொல்லிட்டு நான் என்னோட வேலையை பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா போனவர் நேரம் மேடை ஏறி அங்கே பாடிக்கிட்டு இருந்தவர்கிட்டையும் தன்னோட விளையாட்டு தரத்தை காமிக்கிட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கடுத்து அந்த மேடையில் வந்து பார்த்திங்கன்னா கோலாட்டம்லாம் ஆடி இருந்தாங்க. ரொம்பவே பார்க்க நல்லா இருந்தது. இதுக்கு நடுவில் 2 குழந்தைங்க அவங்க தனியாக 2 விளையாட்டு ஒரு டான்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. பார்த்துட்டு போது மத்தியானம் லேட் ஆகிடுச்சு, பசி எடுத்துட்டு சாப்பிட போய்ட்டும். சாமி வரைகளை சாம்பார் சாதமும் தயிர் சாதமும் புதினா சட்னி உளுந்த விட கொடுத்துருந்தாங்க. சாப்பிட சூப்பராக இருந்தது. இது ஏற்பாடு பண்ண திரு மரஞ்சோய் அவர்களுக்கும் இதுக்கு உதவின எல்லா நண்பர்களுக்கும் நம்ம சேனல் சார்பாக அவங்க வாழ்த்துக்களை சொல்லிடும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா உணவு போட்டி வச்சுருந்தாங்க, சமையல் பிடிச்சிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. இதில் வந்து சங்கு கறி அப்பளம்னு ஒன்று போட்டிருந்தாங்க. அதை பற்றி ஃபுல் வீடியோ போடுறேன், ஏன்னா தைராய்டுக்கு ரொம்ப நல்லதுங்களாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த கட்டைக்கால் வச்சு நடக்கிறார் பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய ஹைட் கட்டைக்கால். இங்கே குதிரை, பொய்க்கால் குதிரை, இந்த மாடு இதெல்லாம் பார்க்கும்போது இது ஒரு கிராமத்து திருவிழாக்கே வந்த மாதிரி இருந்ததுங்க. உங்களுக்கு எல்லாம் ஒரு சான்ஸ் கிடைச்சா மிஸ் பண்ணாமல் போங்க. நாங்கள் எல்லாரோடையும் சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு ஈவினிங் எல்லாம் ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். 9:30க்கு வந்து பார்த்திங்கன்னா மதுரை வந்து ரீச் ஆகிட்டோம். வீட்டில் போய் சமைக்க முடியாதுல்ல, வெளியே எங்கள் டிஃபனை முடிச்சுட்டு நேராக வீட்டுக்கு வந்து ஃப்ரீ பஸ் பிடிச்சி வர ஆரம்பிச்சிட்டோம். இந்த நாள் ரொம்ப நல்லா இருந்தது. பற்றி நிறைய வீடியோ எடுத்தது அப்டேட் பண்ணுறேன். வீடியோ மறக்காமல் பாருங்கள்.